வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் காந்தா. துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, ராணா தகுபாட்டி, பாக்யஸ்ரீ போக்ஸே அவங்கள உட்பட பலர் நடிச்சிருக்க இந்த படம். இந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும். இந்த படத்த வந்து ஆரம்பிச்சாங்க, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுமே, யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து இது வந்து தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவருடைய பயோபிக் தான். குறிப்பா வந்து அந்த 1944ல அவருடைய படம் வந்து ஒரே படம் 3 வருஷம் ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட சேர்த்து, மஞ்சள் பத்திரிகை இந்த திரை விமர்சனம், சினிமா கிசுகிசு எழுதக்கூடிய ஆசிரியர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்குல எம்.கே. தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்டாருங்கிற சம்பவத்தை இணைச்சு நெறைய டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த படத்துடைய கதை அப்படிங்கிற மாரி பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா, அந்த பயோபிக்குக்கும், அந்த சம்பவத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுங்கிற கிளாரிஃபிகேஷனோட இந்த படத்த பத்தி ஆரம்பிக்கலாம். கதைய பத்தி பார்க்கணும் அப்படின்னா, 1950 அந்த டைம் லைன். அந்த காலகட்டத்தில நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த ஒரு நடிகர் வெர்சஸ் வந்து வரிசையா ஹிட் படம் கொடுத்து டவுன்ஃபால்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே மோதல் வெடிச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு பாதியிலேயே விடுபட்டிருக்கும். ஆனா, அந்த படத்த ஆரம்பிச்ச புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இவங்க 2 பேருக்குமே லைஃப் குடுத்திருப்பாங்க. திரும்ப நீங்க இணைஞ்சு இந்த படத்த முடிச்சு குடுத்தா தான் நாங்க வந்து அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்கிள்லேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான நெருக்கடி கொடுக்கவே திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புதுமுக கதாநாயகியோட. அந்த படம் ஆரம்பிச்சு கிளைமாக்ஸ் காட்சி முடிக்கிற நேரத்தில ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டர் நடந்த பிறகு இந்த படத்துடைய கிளைமாக்ஸ முடிச்சாங்களா இல்லையா? அந்த மர்டர் பண்ணது யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதமுள்ள கதை. படத்துல இந்த காஸ்டிங் பத்தியும், கேரக்டரைசேஷன் பத்தியும் பார்க்கலாம். சமுத்திரக்கனி அவர்கள். சமுத்திரக்கனி சார் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப திமிரு பிடிச்ச, ஒரு ஆணவம் உள்ள, ஒரு ஒரு கோவமான, ஒரு வயசு முதிர்ந்த ஒரு கேரக்டர்ல அவ்ளோ அழகா அவருடைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விட அந்த கேரக்டர வாழ்ந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில டைரக்டர்ஸ் வந்து எவ்ளோ அகந்தையோட இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் அந்த கேரக்டர் வந்து போர்ட்ரெய்ட் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி சார் வந்து சூப்பரா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. தென் வந்து ராணா தகுபாட்டி. அவரு வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராரு. செகண்ட் ஹாஃப்ல வராரு. நான் வந்து அந்த படத்த முடிக்க போறேன் அப்படிங்கிற அந்த டயலாக்கோட ஆரம்பிக்கிற அவருடைய கேரக்டர் வந்து நம்மள வந்து நெறைய வந்து கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பாக்யஸ்ரீ போர்சே. அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு நானும் ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அத அவங்க சரியா பயன்படுத்தியிருக்காங்க. நெறைய காட்சிகள்ல வந்து நமக்கு சாவித்திரி அம்மா மாரியும், சாவித்திரி அம்மா பயோபிக் பண்ண கீர்த்தி சுரேஷ் அவங்க சாயல் தெரிஞ்சாலுமே கூட, இவங்க தனக்கான அந்த அழுகையா இருக்கட்டும், கோவம், பரவசம் எல்லாம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்கள்ல ஒரு வலுவான பெண் கதாபாத்திரத்த அமைக்கணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா இவங்கள கூப்பிட்டு படம் பண்ணலாம். அவ்ளோ கம்ப்ளீஷன் அவங்களுடைய கேரக்டர். தென் வந்து பகவதி பெருமாள், நீல்கள் ரவி பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே. அவங்களோட கேரக்டர வந்து சரியா பண்ணியிருக்காங்க. காயத்ரி அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த பணக்கார பெண் எவ்வளோ ஒரு தெனாவட்டா வந்து போவாங்களோ, அந்த மாரி தான் இருக்கு. அவங்க கேரக்டரும் சூப்பரா இருக்கு. குறிப்பா இதுல வந்து துல்கர் சல்மான் இந்த படத்துடைய கதாநாயகன். இந்த படத்துல வந்து கதாநாயகன் மட்டும் இல்ல, ப்ரொடியூசரும் அவரு. இந்த ராணா தகுபாட்டியும், துல்கர் சல்மானும் சேர்ந்து வந்து இந்த படத்த வந்து புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல துல்கர் சல்மான் வந்து வெரி பிகினிங் ஷாட் ஒண்ணு வருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த கோட் ஷூட் எல்லாம் போட்டு கர்லி ஹேர்ஸ்ல சார்லி சாப்ளின் மாரியும், சிவாஜி சார் மாரியும் வந்து முகத்துல வந்து அந்த கோவம், சிரிப்பு, ஆனந்தம், பரவசம், திமிரு, அந்த பறிகொடுத்த சோகம், இந்த நவரசம் சொல்லுவோம் இல்லையா நடிப்புல, அந்த மாரி நவரசத்தையும் அந்த ஒரு ஷாட்லயே வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இது வந்து இது கடந்த காலங்கள்ல வந்து அவர் பார்த்த படங்கள விட இந்த படத்துல வந்து அவரு வந்து செம்ம அ நம்ம எதிர்பார்ப்பு மிஞ்சின ஒரு ஆக்டிங் குடுத்திருக்காரு. மம்முட்டியோட புள்ள துல்கர்ங்கிறத விட இந்த படத்துக்கு பிறகு துல்கருடைய அப்பா தான் மம்முட்டி அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அ அ கேரக்டரைசேஷனும் இருக்கு. அவருடைய பெர்ஃபார்மும் இருக்கு. சூப்பரா இருக்குங்க துல்கர் சார். இனி வந்து நீங்க உங்கள நம்பி 1956 அந்த அந்த பீரியாடிக் ஃபிலிம்ல என்ன வேணா பண்ணோம் அப்படின்னாக்கா, உங்கள தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்க ரோல் இருக்கு. தென் வந்து டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசணும்னாக்கா, குறிப்பா சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபில வந்து ஒரு விஷயத்த நாங்க சொல்லுவோம். என்னன்னா, அந்த லைட்டிங் பேட்டர்ன், அந்த டோன் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது, அந்த கலர்ல வந்து அர்பன் சோடியம் அந்த அந்த டோன்ல அவங்க பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் சூப்பரா இருக்கு சார். மிரர் ஷாட் நெறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கெடல் அதிகமா இருக்கும். நாங்களும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அந்த மிரர் ஷாட்ட எடுக்கும்போது வந்து கேமரா பின்னாடி வைக்கும்போது, அது எங்கேயாவது மிரர்ல தெரிஞ்சிருமான்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவாங்க. எந்த ஒரு அசைவும் இல்லாம பார்த்து, பார்த்து எடுப்பாங்க. அந்த ஒர்க் நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஒர்க் வந்து கிரேட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். எடிட்டரு, மேக்கப்பு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் எக்ஸ்ட்ரார்டினரி ராமலிங்கம் சார் செம்மையா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த நமக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, கதையில தான் கொஞ்சம் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பொதுவா வந்து நாங்க கடந்த காலங்கள்ல பயோபிக்கா வந்த இந்த
நம்ம ஸ்ரீவித்யா மேடம் நடித்த திரைக்கதான்னு ஒரு படம் இருக்குங்க. அந்த படம். அதுக்கடுத்து வந்து தெலுங்குல கூட என்டிஆருடைய ஃபர்ஸ்ட்டா மகா மகா நாயக்குடுன்னு ஒரு படம், சாரி கதாநாயகன்னு படம் பண்ணாங்க. அந்த பயோபிக்கு அந்த மாதிரி பயோபிக்காக பண்ணும்போது அது சூப்பராக வரும். இந்த படத்தில் வந்து பயோபிக் பண்ணலாமா, இல்லை வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகளை கோர்த்து பண்ணலாமாங்கிறதுல நிறைய தழக்கம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த எக்ஸைட்டிங் விறுவிறுப்பெல்லாம் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது நிறைய மிஸ்டேக் ஆகுது. குறிப்பாக ராணாவுடைய கேரக்டர் வந்து அவர் இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் நிறைய இரிட்டேட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க. என்ன கேம்னா, இந்த மர்டரை வந்து இவங்க பண்ணியிருப்பாங்களா, அவங்க பண்ணியிருப்பாங்களா, இல்லை இல்லை இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அவங்க 2 பேர் பண்ணியிருப்பாங்களாங்கிற அந்த கேம் ப்ளே பண்ணுற அந்த முயற்சியில் வந்து கதையில் நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்கீங்க. எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது. என்ன கேள்விகள் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சமகால நடிகர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து அவங்க ஆடியன்ஸ் கூட, ரசிகர்கள் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறாங்க, இல்லை பத்திரிகை செய்திகள் எப்படி வரும், அந்த மாதிரியான சில காட்சிகள் எல்லாம் மிஸ்ஸு. தென் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு வந்து ஹீரோவை வந்து அவங்களுடைய மனைவி எந்த காலகட்டத்திலையும் கேள்வி கேட்காம இருக்குது, சந்தேகப்படாமல் இருக்குது, சண்டை போடாமல் இருக்கிறதெல்லாம் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து இதுதான் நடக்க போகுது, இவங்கள தான் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் ஏன் படம் பார்க்கணுங்கிற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தா சரியாக இருக்கும் செல்வமணி செல்வராஜ் சார் அவர்களே. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த ஹாண்ட் ஆஃப் வீரப்பன் அந்த வெப் சீரிஸாக இருக்கட்டும், லைஃப் ஆஃப் பையில் அந்த நீங்கள் விஎஃப்எக்ஸ் டீமில் ஒர்க் பண்ணீங்கன்னு அந்த எதிர்பார்ப்போடு தான் டீமில் வந்து உட்காந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் கோட்டை விட்ட காட்சிகளால் பொதுவாகவே சினிமா வந்து நான் சொன்னல ஏற்கனவே அந்த பயோபிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். வெள்ளித்திரை, கோடம்பாக்கம், அப்புறம் தெலுங்குல வந்து ரவிதேஜா பூரி ஜெகநாத் காம்பினேஷனில் வந்து நேனிந்தே மாதிரி படங்கள்லாம் வந்து அந்த சினிமா லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த சினிமா மனிதர்கள் கூட அந்த கதைகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வெகுஜன மக்கள், குறிப்பாக வந்து பிசி சென்டர்லாம் கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஓரளவுக்கு சினிமா அவேர்னஸ் இல்லை சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறவங்க, வேர்ல்டு மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு தான் அதெல்லாம் கனெக்ட் ஆகுமே தவிர வெகுஜன மக்களுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். அது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.